கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மூலமாக நான் வாழ்த்துகிறேன். விசேஷவனமாய் தேவன் தாமே கடந்து போன 9 மாதங்களை கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 10வது மாதத்தின் முதலாவது நாளை காணும்படியாய் இந்த தேவன் கொடுத்த இந்த பெரியதான மகத்துவத்திற்காய், பாக்கியத்திற்காய் அவருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. மீண்டுமாக தேவனுடைய வாக்கிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற வாக்காக உபாகமும் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வாக்குத்தத்தமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசித்து எடுத்துக்கொண்ட பகுதி. அதை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. உபாகமும் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம், உன் தேவனாகி கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். என்ன மகத்துவமான தேவன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். இந்த தேவன் சொல்லுகிற வாக்கை நான் எண்ணி பார்க்கும் பொழுது தேவன் முதலாவது உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்பது அது வாக்காக சொல்லுகிறார். தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே, ஆகவே அந்த தேவன் உங்களை அழிக்கவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார், அவர் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை மறக்கவும் மாட்டார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் மெய்யாக வார்த்தையமாக்குங்கள வாக்குத்தத்தமாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதம் முழுவதும் வைத்திருக்கிறார். எங்கு சென்றாலும் என்ன காரியங்களை செய்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற மெய் வாக்கு, ஆண்டவர் உங்களை கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார், உங்களுடைய பிதாக்களுக்கு நம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்களை மறக்கவும் மாட்டார் என்று சொல்லி இந்த வசனங்களை மீண்டும் மீண்டுமாய் வாசித்து ருசிப்போம் என்று சொன்னால் தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்பதை நானும் அறிந்து கொள்ள முடியும். விசேஷமாக இந்த வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாக தேவன் எப்படி அழிக்கவில்லை, தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களை கைவிடவில்லை, தேவன் எப்படி தம்முடைய வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்தார், பிதாக்கள் கொடுத்த ஆணையிட்ட அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி 3 உதாரணங்களை முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். வேதம் மீண்டுமாய் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. லேவியாகமும் 26ஆம் அதிகாரம் 42வது வசனம், நான் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மீண்டும் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமோடு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுக்கும் பொழுது உடன்படிக்கை ஏற்படுத்தினார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை உருவாக்குவேன் என்று சொன்னார். அது வாக்கின்படி நடந்தது. ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார், அவரோட உடன்படிக்கை பண்ணினார். அவன் விதைத்தான், இதோ 100 மடங்காக ஆசீர்வதித்து அவனுடைய காரியங்களை பெருக பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது அந்த யாக்கோபு விசேஷமாய் அடிமைத்தனத்தில் இரு பரிவாரங்களோடு திரும்பி வரும்படியாக அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனுடைய சந்ததியை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். அதன் மூலமாய் பூமி உண்டானது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளை வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிற பொழுது முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் தம்முடைய வாக்கு நிமித்தமாக அவர்களை அழிக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை, அவர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரர் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நான் நினைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் பண்ணின உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தது. அவருடைய பெருமூச்சுகளை கேட்டு அவர்களை தேவன் கைவிடவும் இல்லை, அவர்களை அழிக்கவும் இல்லை, அவர்களை மீண்டுமாக கானான் தேசத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவரை ஆசித்து மோசேயின் மூலமாக வெளிக்கொண்டு வந்ததை நானும் பார்க்கிறோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் புயத்தினாலும் உங்களை மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் மீட்டுக்கொண்டார் என்பதை தேவன் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிற வாக்கு. தேவன் கருமையான விசுவாச பிள்ளைகளே, இதோ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வரும்படியாக அந்த அடிமையிலிருந்து அவர்களை அழிக்காதபடி அவர்களை விடுவிக்கவும் அவர்களை எல்லாவற்றுக்கும் மேலே உடன்படிக்கை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் கொண்டு வந்தார் என்பதை முதலாவது உதாரணம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. அப்படி இருந்த போதிலும் வனாந்திரத்திலே அவர்கள் பலவிதமான இன்னல்கள், இடையூறுகள், பலவிதமான பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள் ஆண்டவருக்கு விரோதமான செய்த போதிலும் கூட
அவர்களை அழிக்காதபடி அவர்களை மீண்டுமாக கொண்டு வரும் என்று சொல்லி எத்தனையோ விதமான கொல்லி பிசாசின் காரியங்களுக்கு மற்ற விதமான காரியங்களுக்கு நீங்களாக்கி அழிக்காதபடி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார் என்பதை உங்களுக்கும் எனக்கும் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அந்த தேவனுக்கு அருமையான விசுவாசப்பிள்ளைகளே, தேவன் விசேஷமாக அந்த ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களை அழிக்கவும் கைவிடாதபடிக்கு அவர்களை தேவன் பாதுகாத்து கொண்டார் என்பதை பார்க்கிறார். இரண்டாவது காரியமாக நெகேமியாவின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது நெகேமியா 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் என்று சொல்லி நெகேமியா மூலமாக வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாபிலோன் தேசத்தில் 70 வருஷம் அடிமைகளாக கடந்து சென்றார்கள். 70 வருஷம் அவர்களுக்கு சேவை செய்தார்கள். ஆனாலும் தேவன் அங்கு இருந்த போதிலும் கூட அவருடைய கண்ணீர்களை கேட்டார். அவர்களை அழிக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை, மீண்டுமாக அவர்களை இந்த தேசத்திலே கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் இந்த நெகேமியாவின் புத்தகத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கு சொல்கிறது. ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் என்று சொன்னால் அவர்கள் செய்த பாவங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதே நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு அவர்கள் கை கொள்ளாமலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உங்களுடைய கற்பனைகளுக்கு செவிகொடாமலும் கீழ்ப்படியாமல் நடக்கிற மனுஷன் செய்கிற பிழையை நீதியின் நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். தோலை முரட்டாட்டமாய் விலக்கி செவிகொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். நீர் அநேக வருஷம் அவர்கள் பொறுமையாக இருந்து உம்முடைய ஆவியினாலே பேசி உம்முடைய தீர்க்க திசையிலே கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்களை செவிகொடாதபடினாலே அவர்களை அந்நிய தேசத்திலே ஒப்பு கொடுத்தீர். ஆனாலும் தேவன் இதோ வேதம் சொல்லுகிறது போல, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி அவர்களை நிர்மூலமாக்காலும் அவர்களை கைவிடாமலும் இருந்து நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கலாம், சாதகம் இல்லாமல் இருக்கலாம், பல விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம், இன்னல்களாக இருக்கலாம், அது கூடாக நம்ம கடந்து செல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்த போதிலும் கூட ஆண்டவர் உங்களை நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியமாக இருக்கலாம். நமக்கு ஒருவேளை அது குடும்பத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான வேலைகள் நிமித்தமாக இருக்கலாம், நண்பர்கள் மூலமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் போகிறேன், ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், நம் தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மளை ஆண்டவர் நிர்மூலமாக்குற தேவன் அல்ல, நம்மளை மறக்கிற தேவன் அல்ல என்பதை மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சாட்சியாக திடசாட்சியாக வைத்து அவர் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார் என்பதை நீங்கள் நான் நன்றாக அறிந்திருக்கிறோம். மூன்றாவது உதாரணமாக யோனாவை ஆண்டவர் அனுப்புகிற அந்த காரியங்களை நீங்கள் நான் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவன் அதோ போய் அந்த நினைவு தேசத்தில் பிரசங்கிக்க வேண்டிய காரியங்களை பிரசங்கிக்கிறான். அழிவு வரும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை உங்களுக்கும் எனக்கும் வேதம் சொல்லுகிறது. அவர்களை அழிக்கவும் இல்லை, அவர்களை விசேஷமாக மரணத்திலிருந்து ஒப்பு கொடுக்கவும் இல்லை. ஏனென்று சொன்னால் வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் நான் முன்னுமே தரிசனத்துக்கு ஓடி போனேனே. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் என்று அறிவேன். ஆம், தேவனுக்கு அருமையான விசுவாசப்படுகளே, இந்த நினைவு ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது தேவன் அவர்களை அழிக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை. அவருடைய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். இதோ வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது, இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் மெய்யான தேவன், இவர்கள் வாக்கு யாம் ஆம் என்றும் ஆண்டும் என்றிருக்கிறது. வேதம் மீண்டுமாய் சொல்லும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் எப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே அவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற உன்னதமான வாக்கு, அவர் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை அழிக்கவும் மாட்டார். உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறும்படி தேவனாக இருக்கிறார், அதை மறக்கவும் மாட்டார். அந்த தேவனுக்கு அருமையான விசுவாசப்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் சஞ்சலங்கள், வியாதிகள், கண்ணீர்கள், புறக்கணிப்புகள், வேண்டாத எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் ஏதாகிலும் உங்களை சூழ்ந்து கொண்டு நான் அழிவுக்கு நான் கடந்து போகிறேன், இதோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி எண்ணுகிற சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்காக சொல்லுகிறார், என் தேவன் இரக்கமுள்ள தேவன், அவர் உங்களை கைவிடவும் மாட்டார், அவர் நம்மளை அழிக்கவும் மாட்டார். நம்மளை பிதா கொடுத்த ஆணையை
உங்களுக்கும் எனக்கும் மறக்கவும் மாட்டார். ஆம், தேவனுக்கு அருமையான விசுவாசப்படுகிறேன். நீங்களும் நான் நம்முடைய முற்பிதாக்களின் பிள்ளைகள். அந்த வாக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை மீண்டுமாக ஆண்டவரே நீர் உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரே, தவறான சூழ்நிலைகள் எண்ணங்கள் போன போதிலே கூட தேவன் உங்களை என்னை கைவிடாத தகப்பன், உங்களை என்னை தாங்கிக் கொள்கிற தகப்பனாக இருக்கிறபடினாலே அந்த தகப்பனை பற்றிக்கொள்வோம், அப்படியே வாக்கை பற்றிக்கொள்வோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவராயிருப்பார். ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பிரார்த்தனை செய்து இந்த வாக்கை பற்றிக்கொள்வோம். எங்கள் நேசிக்கிறதா தகப்பனே, நம்முடைய வாக்குகளை மீண்டுமாய் பற்றிக்கொள்ளுகிறோம். இந்த வாக்கை நிறைவேற்றி கொடுக்கத்தக்கதாக எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆனாலும் எங்களிடத்தில் குற்றங்கள் பாவங்கள் தயவாக மன்னித்து நீ சொன்ன வாக்கு போல எங்களை நினைவு கூர்ந்து எங்களை அழிக்காமலும் எங்களை ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக கைவிடாமலும் தாங்கிக் கொள்ள தகப்பனாகிறோம். இந்த மாதம் முழுவதும் நடத்தும். எங்கு சென்றாலும் என்ன காரியங்களை செய்தாலும் உம்முடைய நாமம் ஆண்டவரே உம்மை பற்றி கொள்கிற பிள்ளைகளாக நான் வாழ்ந்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day, have a blessed month, and God bless you. Amen.